இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? உயிர் அடைவீர்கள். தேவன் நம்மை உயிரடைய செய்கிற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் செய்வார் என்கிற முழு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தியமோ இல்லையோ, சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லைனாலும் இது சாத்தியமே கிடையாது, இது என் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நீங்களே அறிந்திருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவனும் அதை என்ன பண்ணியிருக்கிறார்? அதிகமாய் அறிந்திருக்கிறார். வாய்ப்பே இல்லாதத வாய்க்க பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதுதான் இந்த வருஷத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நீங்கள் மாத்திரம் உயிரடைவதை காட்டிலும் உங்களை கொண்டு அநேகரை தேவன் உயிரடைய செய்ய போகிறார். சில காரியங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு முதல்ல உங்கள் ஆவிக்குள்ளாக என்ன பண்ணுவார்? நடத்துவார். அல்லேலூயா. இந்த வருடம் ஃபுல்லா நீங்க விட்டு கொடுப்பீர்களானால் ஆவியானவர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு வழி நடத்துகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் அனுமதித்தால் ஒழிய இது உங்க வாழ்க்கையில நடக்காது. அதையும் நான் சொல்லியிருக்கேன். இதுவரை நீங்கள் பார்த்திராத இடத்திற்கு தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? கொண்டு செல்லுவார். அவருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்தும் விதமாக. அப்போ உங்களுடைய தரிசனம், உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சத்துரு அது எங்கேயோ என்ன பண்ணிருக்கலாம்? சிதறடித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்களானால் சிதறடிக்கப்பட்டது அது எங்க சிதறடிக்கப்பட்டாலும் அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்? ஒன்னு சேர்ந்து உங்க வாழ்க்கையில் அது அற்புதமாய் நிற்க போகிறது. ஃபர்ஸ்ட் சூழ்நிலையை பார்த்து என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அடுத்து அற்புதத்தை பார்த்து நமக்காக காத்து கொண்டிருக்கிற அற்புதத்தை பார்த்து என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மாசம் இல்ல, ஒவ்வொரு நாள் நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. பேச வேண்டியது நீங்க, செய்ய வேண்டியது ஆவியானவர். நீங்க பேசிட்டீங்கன்னா